இயேசுவில் மகிழ்ந்திருக்க, இறையரசை அறிவிக்க. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. மத்தேயு 19:13. 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வத்திக்கான் நகரில் 84 நாடுகளைச் சேர்ந்த 7500 குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு உரையாடினார் நம் கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம் என்ற மைய சிந்தனையில் உரையாற்றிய திருத்தந்தை, குழந்தைகளும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார். ஆம், நம் பிள்ளைகள் இயேசுவின் கண்மணிகளாய் ஆண்டவரின் இருதயத்திற்கு அருகாமையில் வந்திட, இயேசுவில் மகிழ்ந்திருக்க, இறையரசை அறிவிக்க என்ற இலக்கோடு அற்புத குழந்தை இயேசு ஆலயம், TTC நகர் பங்கு மற்றும் அதன் கிளைப்பங்கு தூய லூர்து அன்னை ஆலயம், மாடம்பாக்கம் ஆகிய 2 இடங்களிலும் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. LKG, UKG படிக்கும் குழந்தைகள் துவங்கி 12ஆம் வகுப்பு கல்வி பயிலும் குழந்தைகள் வரை அனைவருக்கும் கத்தோலிக்க திரு அவையின் மறைபோதனை சென்றடையும் விதமாக ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. ஒரு கல்வி ஆண்டிற்கான மறைக்கல்வி நிகழ்வுகளும் பாடத்திட்டங்களும் வடிவமைக்கப்பட்டு ஆசிரியர்களால் சிறப்பாக வகுப்புகள் நடைபெறுகின்றன. விவிலியம் பற்றிய அறிமுகத்தோடு விவிலிய நிகழ்வுகளை கதைகளாக, பாடல்களாக, நடனம் மற்றும் நாடகமாக பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி கற்றுத்தரப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒரு சில இப்போது உங்களுடைய பார்வை. இந்த ஆண்டு மறைக்கல்விக்கான வருடாந்திர திட்டமிடல் மூலமாக நிகழவிருப்பவை: மறைக்கல்வி ஆண்டு துவக்க விழா, கடுகு விதை குழுவின் ஒரு நாள் தியானம், ஒரு நாள் இன்ப சுற்றுலா, விவிலிய கண்காட்சி, மரியன்னை வினாடி வினா போட்டி, மாசில்லா குழந்தைகள் விழா, ஆண்டு விழா. மறைக்கல்வியினை திறம்பட பயிற்றுவிக்க அர்ப்பண உணர்வும் மறைக்கல்வி பயிற்றுவிக்கும் ஆர்வமும் கொண்ட எம் ஆசிரிய பெருமக்கள் 14 பேர் ஞாயிறுதோறும் மறைக்கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் தியாகத்தையும் அர்ப்பண உணர்வையும் இன்று நாம் பெரிதும் பாராட்டி மகிழ்கின்றோம். இவற்றோடு இன்னும் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம் மறைக்கல்வி பிள்ளைகளை இயேசுவின் அருகாமையில் கொண்டு செல்ல உதவியாக இருந்த எங்களின் அன்பு சகோதரர்கள், அவர்களையும் அன்போடு நினைத்து பார்க்கின்றோம். பெற்றோர்களே, வேறு எந்த கல்வியும் கற்றுத்தராத ஒன்றை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் மறைக்கல்வி. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய நேரம் இது. கத்தோலிக்க திரு அவையின் எதிர்காலம் நம் குழந்தைகள். எனவே அவர்களை மறைக்கல்வி பயின்றிட ஊக்குவிப்போம். நம் பிள்ளைகள் இயேசுவில் மகிழ்ந்திருக்க, இறையரசை அறிவிக்க அவர்களை ஊக்கப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.